வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் 769 தனியார் பேருந்து உரிமையாளர்கள், சாரதிகள், நடத்துனர்கள் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அகதிகளுக்கு எதிரான உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் கருத்துக்கள் மனித மாண்புகளுக்கு முற்றிலும் பொருத்தமில்லாதவை என வைகோ தெரிவித்துள்ளார். நாட்டில் வைத்தியசாலைகளில் மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் உள்ள குளிர்பான நிலையத்திற்கு எதிராக 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லியடியில் உள்ள கடையொன்றில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கொக்கு தொடுவாய் பகுதியில் சட்டவிரோத முறையில் கடல் தொழிலில் ஈடுபட்டிருந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆணையிறவு பிரதேசத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழையினால் உப்பு அறுவடையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பாடசாலை பேருந்து ஒன்றை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் 4 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். அமெரிக்காவை விட்டு வெளியேறாமல் தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் 769 தனியார் பேருந்து உரிமையாளர்கள், சாரதிகள், நடத்துனர்கள் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் 769 வழித்தட சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்கள், சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தலையிட்டு வழமை போன்று சேவையில் ஈடுபடுமாறு கூறியதை அடுத்து போராட்டமானது கைவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 769 வழித்தட சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்கள், சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாண நகர் பகுதியில் இருந்து புறப்படும் 764 வழித்தட பேருந்துகள் கடந்த காலத்தில் வசாவிளான் சந்தையில் இருந்து பருத்தித்துறை பொன்னாலை வீதி வரையிலான பலாலி வீதி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் காணப்பட்டமையால் வசாவிளான் சந்தையுடன் தமது சேவைகளை மட்டுப்படுத்தி இருந்தன. அதனால் மயிலிட்டி பகுதியில் வசிக்கும் மக்களின் நலன் கருதி யாழ்ப்பாண நகரில் இருந்து புறப்படும் 769 வழித்தட பேருந்துகள் மயிலிட்டி வரையில் சேவையில் ஈடுபட்டது. தற்போது உயர் பாதுகாப்பு வலயத்தினூடாக செல்லும் பலாலி வீதி திறக்கப்பட்டுள்ளமையினால் யாழ்ப்பாணத்தில் இருந்து புறப்படும் 764 வழித்தட பேருந்துகள் யாழ்ப்பாண நகரில் இருந்து புறப்பட்டு பலாலி வீதியூடாக பருத்தித்துறை பொன்னாலை வீதியை அடைந்து அதனூடாக காங்கேசன்துறை தொடருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள பேருந்து நிலையம் வரையில் சேவையில் ஈடுபடுகின்றது. அதேபோன்று காங்கேசன்துறை தொடருந்து நிலையத்திற்கு அருகில் இருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணத்தை வந்தடைகின்றது. இந்த நிலையில் 769 வழித்தட அனுமதி சேவையில் ஈடுபட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தாம் இதுவரை காலமும் மயிலிட்டியில் இருந்து சேவையை ஆரம்பித்தது போன்று ஆரம்பிக்கவும் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு காங்கேசன்துறை வீதி வழியாக மயிலிட்டி வரையில் சேவையில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் என கோரியே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த மாதம் 30ஆம் நாள் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் தனியார் பேருந்து சேவை வழித்தடம் தொடர்பான கூட்டம் இடம்பெற்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எனவே குறித்த விடயம் தொடர்பாக ஆளுநர் போராட்ட இடத்திற்கு வருமாறு கோரி சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அகதிகளுக்கு எதிரான உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் கருத்துக்கள் மனித மாண்புகளுக்கு முற்றிலும் பொருத்தமில்லாதவை என வைகோ தெரிவித்துள்ளார். அகதிகளுக்கு எதிரான உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் கருத்துக்கள் மனித மாண்புகளுக்கு முற்றிலும் பொருத்தமில்லாதவை. இவ்வாறான கருத்துக்களை பயன்படுத்துவதை தவிர்க்க தலைமை நீதிபதி அறிவுறுத்த வேண்டும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை தமிழரான சுபாஷ்கரன் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் 2015ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்டு ராமநாதபுரம் நீதிமன்றம் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. சென்னை உயர் நீதிமன்றம் இந்த தண்டனையை 7 ஆண்டு காலமாக 2022ஆம் ஆண்டில் குறைத்தது. இந்த நிலையில் இவரது தண்டனை காலம் இந்த ஆண்டுடன் முடிவடைவதை முன்னிட்டு தண்டனை காலம் முடிவடைந்தவுடன் இந்தியாவிலேயே தங்க அனுமதி கோரி உயர் நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனுவை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இது தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் அவர் முறையிட்ட போது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகளான திபங்கர் தத்தா மற்றும் வினோத் சந்திரன், உலகம் முழுவதிலும் உள்ள அகதிகளை வரவேற்க இந்தியா தர்ம சத்திரம் அல்ல. இந்தியாவில் தொடர்ந்தும் தங்கும் உரிமை உங்களுக்கு இல்லை. இலங்கையில் உங்களுக்கு ஆபத்து
என்றால் வேறு நாட்டுக்கு சென்று புகலிடம் கோருங்கள் என்று தெரிவித்துள்ள கருத்து கவலைக்குரியது ஆகும். தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் அகதிகளாக வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களில் சிலரை இந்திய அரசு இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் என உத்தரவிட்ட போது இது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இலங்கை தமிழ் அகதிகளை அவர்களின் ஒப்புதல் இல்லாமல் திருப்பி அனுப்பும் அதிகாரம் அரசுக்கு உண்டு என்பது ஏற்கத்தக்கது அல்ல. திரும்பிச் செல்ல விரும்பாத அகதிகளை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடாது என ஆணை பிறப்பித்தது. இதன் விளைவாக இலங்கை தமிழர்கள் பலர் இங்கு தொடர்ந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் கருத்துக்கள் அரசமைப்பு சட்டம் வலியுறுத்துகின்ற மனித மாண்புகளுக்கு முற்றிலும் பொருத்தமில்லாத வார்த்தைகள். நீதிபதிகள் இவ்வாறான கருத்துக்களை பயன்படுத்துவதை தவிர்க்க அறிவுறுத்துமாறு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். நாட்டில் வைத்தியசாலைகளில் மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டிலுள்ள பல அரசு வைத்தியசாலைகளில் தற்போது மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுவதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்க ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அத்தோடு நுண்ணுயிர் எதிர்ப்புகளுடன் வலி நிவாரணிகள் மற்றும் இன்சுலின் ஆகியவற்றிற்கும் கடுமையான பற்றாக்குறை நிலவுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் அதிக எண்ணிக்கையிலான மருந்துகளின் பற்றாக்குறைகள் வைத்தியசாலைகளில் காணப்படுகின்றன. கடந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் வைத்திய விநியோக பிரிவில் சுமார் 180 வகையான மருந்துகள் கையிருப்பில் இல்லை. மேலும் வைத்தியசாலை அமைப்பில் சுமார் 50 மருந்துகள் கையிருப்பில் இல்லை. நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டே இருக்கின்றது. நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், வலி நிவாரணிகள் மற்றும் இன்சுலின் போன்றவற்றிலும் கூட பிரச்சினைகள் இருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. இதய நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சைக்காக வழங்கப்படும் சில உபகரணங்களின் பிரச்சினைகள் ஒட்டுமொத்த வைத்தியசாலை அமைப்பு போன்று பிராந்திய ரீதியாகவும் காணக்கூடியதாக உள்ளது. சில மருந்து பற்றாக்குறைகள் வைத்தியசாலை அமைப்பிலேயே உள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பில் முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் இந்த சட்டம் மூலம் முன்மொழியப்பட்டுள்ளது. புதிய சட்ட மூலத்திற்கு அமைய முன்னர் இருந்த இலங்கை மின்சார சபையை 12 தனித்தனி நிறுவனங்களாக பிரிப்பதை நோக்கமாக கொண்ட விதிகள் நீக்கப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக திருத்தப்பட்ட சட்டம் மூலம் இலங்கை மின்சார சபையை 4 நிறுவனங்களாக மறுசீரமைக்க முன்மொழிகின்றது. இவை அனைத்தும் முழுமையாக அரசுக்கு சொந்தமானதாக அமையும். வலுசக்தி துறையில் செயற்திறன் மற்றும் சேவை வளங்களை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்களின் விரைவு மற்றும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சட்ட மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சு அறிவித்துள்ளது. கிளிநொச்சியில் உள்ள குளிர்பான நிலையத்திற்கு எதிராக 50,000 தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி முழங்காவில் பகுதியில் அமைந்துள்ள குளிர்பான நிலையத்திற்கு எதிராக கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தினால் 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த குளிர்பான நிலையம் மீது கடந்த வாரம் திடீர் பரிசோதனை ஒன்று கிளிநொச்சி மாவட்ட சுகாதார பரிசோதகர்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த சோதனை நடவடிக்கையின் போது குளிர்பான நிலையம் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வருவது கண்டறியப்பட்டு குறித்த குளிர்பான விற்பனை நிலையத்திற்கு எதிராக கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குளிர்பானம் தயாரிக்கும் பகுதியில் சுவர் மற்றும் தரை அழுக்காக காணப்பட்டமை, உணவு ஈக்களால் மாசடையும் வகையில் திறந்த நிலையில் விற்பனை செய்தமை மற்றும் உடல்நல தகுதியை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ் இன்றி உணவை கையாண்டமை ஆகிய 10 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குளிர்பான நிலையத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கானது நேற்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு குளிர்பான நிலைய உரிமையாளருக்கு ரூபாய் 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நெல்லியடியில் உள்ள கடையொன்றில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நெல்லியடி நகர் பகுதியில் உள்ள கடை ஒன்றில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது கரவட்டி பிரதேச சபை ஊழியர்கள், அந்த பகுதி வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் என்போர் இணைந்து செயற்பட்டு தீ விபத்தினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த தீ விபத்து காரணமாக சுமார் 20 லட்சம் பெறுமதியான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே இந்த தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரவட்டி பிரதேச சபையின் செயலாளரினால் உடனடியாக யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவுக்கு 4:42 மணிக்கு தகவல் வழங்கி ஸ்தலத்திற்கு தீயணைப்பு படையும் வருகை தந்து தீயை அணைப்பதற்கு உதவியுள்ளது. தீயணைப்பின் போது உடனடியாக செயற்பட்ட பிரதேச சபையின் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கரவட்டி பிரதேச சபையின் செயலாளர் கணேசன் ஹம்சநாதன் தெரிவித்துள்ளார்.
கொக்கு தொடுவாய் பகுதியில் சட்டவிரோத முறையில் கடற்தொழிலில் ஈடுபட்டிருந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொக்கு தொடுவாய் கடற்கரை பகுதியில் சட்டவிரோத முறையில் சுருக்கு வலை தொழிலில் ஈடுபட்டிருந்த 5 கடல் தொழில் படகுகள் மற்றும் 2 சுருக்கு வலைகளுடன் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் இன்றைய நாள் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கடற்கரை பகுதியில் சட்டவிரோத கடற்தொழில் இடம்பெறுவதாக கடல் தொழில் திணைக்களத்தினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த இடத்திற்கு சென்ற கடல் தொழில் திணைக்களத்தினர் மற்றும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் விரைந்து சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்டிருந்த 5 படகுகள் 2 தடை செய்யப்பட்ட சுருக்கு வலைகளுடன் 6 பேரை கைது செய்துள்ளனர். குறித்த சட்டவிரோத கடல் தொழிலுக்கு வெளிச்சத்தை பாய்ச்சிய படகுகள் பற்றிய விசாரணைகளை கடல் தொழில் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு கைது செய்யப்பட்ட 6 நபர்களும் இன்றைய நாள் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். ஆணையரவு பிரதேசத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழையினால் உப்பு அறுவடையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கிளிநொச்சி ஆணையரவு பிரதேசத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழையினால் உப்பு அறுவடையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் ஆணையரவு உப்பளத்தில் உள்ள உப்பு வயல்களில் விளைவிக்கப்பட்ட உப்பு இந்த வாரத்தில் அறுவடை செய்யக்கூடிய நிலையில் காணப்பட்டுள்ளது. இருப்பினும் தற்போது பெய்த மழையினால் குறித்த உப்பு அறுவடை செய்ய முடியாமல் போயுள்ளது. கடந்த 3 நாட்களில் 140 மில்லி லிட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி ஆணையரவு பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக உப்பு விளைவிக்கப்பட்ட உப்பு வயல்களில் மழை நீர் தேங்கியதால் அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். பாகிஸ்தானின் பாடசாலை பேருந்து ஒன்றை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் 4 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பாடசாலை பேருந்து ஒன்றை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை மகிழுந்து குண்டு தாக்குதலில் 4 மாணவர்கள் பலியாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இன்று நடத்தப்பட்டுள்ள குறித்த தாக்குதலில் 38 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காயமடைந்தவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அதனால் பலி எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேருந்து இராணுவத்தால் நடத்தப்படும் பாடசாலை ஒன்றுக்கு மாணவர்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இதுவரையில் எந்த குழுவும் பொறுப்பேற்காத நிலையில் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரை அடிக்கடி தாக்கி வரும் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம் என சந்தேகத்தை பாகிஸ்தான் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவை விட்டு வெளியேறாமல் தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது. நாடு கடத்தும் இறுதி உத்தரவு வழங்கப்பட்ட பின்னரும் அமெரிக்காவை விட்டு வெளியேறாமல் தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது. அதாவது அமெரிக்காவை விட்டு வெளியேறாமல் தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்தோருக்கு அதிகபட்சமாக $1.8 மில்லியன் வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதோடு குறைந்தபட்சமாக $5,000 அபராதமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சுமார் 4,500 புலம்பெயர்ந்தோருக்கு மொத்தம் $500 மில்லியன் 30 நாட்களுக்குள் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கான நிதி ஆதரவும் வாழ்வாதாரமும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் இவ்வளவு பெரிய தொகையை எங்கிருந்து செலுத்துவது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மாற்று வழி இல்லாமல் கட்டாயமாகவே நாட்டை விட்டு வெளியேற வைக்கும் நோக்கத்துடன் இந்த அபராத நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.